வணக்கங்க. இன்னைக்கு நிறைய பேரு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு மன போராட்டம். ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி தேங்கி போயிடுறாங்க. அந்த சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலை பிரச்சனையா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே சோர்வா உட்கார்ந்து போறாங்க. இந்த மாதிரி பட்டவங்களுக்கு முதல்ல தொலைறது என்ன தெரியுமா? தூக்கம். தூக்கம் தொலையும் போது நமக்கு இன்னொன்னும் சேர்ந்து தொலையும். என்னன்னா, நம்முடைய ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல முதல்ல அடி வாங்கக்கூடியது கண்கள். அப்புறம் நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கணும். தூங்கினா மட்டும்தான் நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஏன்னா நம்ம ஒரு 24 hours நம்ம ஒர்க்கிங்ல இருக்கோம். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா எப்போ நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும் சொல்லுங்க. அதுல தூங்காம இருந்தா முதல்ல இன்னொன்னு கூட அடிவாங்க. என்ன அப்படின்னா கிட்னி. அது தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து போயிடும். தூங்காம இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாவே உடல் பருமன் வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணெல்லாம் உள்ள போகும், எல்லாம் குழி விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்னும் ஒண்ணு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. நிறைய முடி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்ல அவ்வளவு முடி உதிர்ந்து போயிருக்கும். இது வந்து சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நமக்கு நாம தான் ஆறுதல். பிரச்சனைகள் வரும் போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நேத்திக்கு மாதிரி பிரச்சனை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த விடியல் நமக்கு புதியதாகவும் இருக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீண்டு வந்துருவோம். ஆனா நம்ம இழந்த எதையாவது திருப்ப எடுக்க முடியுமா? பண பிரச்சனையா மீண்டுருவோம். வாழ்க்கையில வேற ஒரு பிரச்சனையா மீண்டுருவோம். கட்டாயம் மீண்டுருவோம். ஏன்னா பிரச்சனை வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளவு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். ஆனா நம்ம இழந்து போற எதையுமே நம்ம மீட்க முடியாது. பணத்தை மீட்டெடுக்கலாம், நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியாது. தூக்கத்தை மீட்டெடுக்க முடியாது. நம்முடைய கிட்னி செயல்பாடுகளை மீட்டெடுக்க முடியாது. இழந்து போன முடிய வந்து மீட்டெடுக்க முடியாது. அப்படி நம்முடைய அவயவங்கள்ல என்னென்ன இழந்து போறோமோ அதை நிச்சயம் மீட்டெடுக்க முடியாது. அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல மன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த நாள் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். நான் கட்டாயம் மீண்டு வந்துருவேன். மீண்டு வரும்போது நான் எதையும் இழந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணருவீங்க. சரி, நான் நிறைய முடி இழந்துட்டேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சு, நான் இதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சொல்லி. நிறைய முடிவுதிர்வை சந்திச்சவங்க நம்முடைய குந்தளம் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாரத்துக்கு 3 நாள் தலையில தேய்ச்சு, தலை குளிர தேய்ச்சு நல்ல தலையை அலசி குளிங்க. நல்ல நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். நமக்கு மன போராட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாவும் இருக்கு, பெரிய ஆறுதலாவும் இருக்கு. அதே மாதிரி தூக்கம் இல்லாம கண்கள் எல்லாம் களை இழந்து போயிருக்கும். அந்த மாதிரி பட்டவங்க நம்ம கிட்ட வசீகர ஸ்கின் ஆயில் இருக்கு. அதை இந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி நீங்க விட்டீங்க அப்படின்னா அதுவும் அப்படிதான் நல்ல தூக்கத்தையும் தரும். நம்ம இழந்து போன சரும பொலிவையும் மீட்டு தரும். காலப்போக்குல நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமா மாறும். ஒரு தலையில எண்ணெய் தேய்க்கிறதுனால நம்முடைய மனசுக்கு பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயம் மாற்றங்கள் வரும். நல்ல தூக்கம் வரும்போது நமக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். எந்த மாதிரி போராட்டத்துல இருந்து மீண்டு எழுந்திடலாங்கிற தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. மனப்போராட்டத்துல என்னுடைய முடியை இழந்துட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேனே, என்னுடைய சரும பொலிவை இழந்துட்டேனே அப்படிங்கிற தவிப்பு இனி யாருக்கும் வேண்டாம். பயன்படுத்தி பாருங்க. தேவையானவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நன்றி.